தேனி, செங்குளவி, அதுக்கப்புறம் எறும்புகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகளோட கொடுக்குல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து நம்ம உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா நம்ம உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வலி உண்டாகும், வீக்கம் உண்டாகும், இந்த மாதிரியான சில சில உபாதைகள் வந்து ஏற்படுது. சரி, இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுண்ணாம்பு வைப்பாங்க. இந்த எறும்பு, செங்குளவி, தேனி, இந்த மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகளோட கொடுக்குல ஃபார்மிக் ஆசிட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபார்மிக் ஆசிட் இருக்கிற இடத்துல நம்ம சுண்ணாம்பு வச்சோம் அப்படின்னா அந்த சுண்ணாம்பும் இந்த ஃபார்மிக் ஆசிடும் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு நடுநிலைமையான ஒரு சேர்மத்தை அந்த இடத்துல உருவாக்கிறது. தேனியோ இல்லை செங்குளவியோ நம்மளை கடிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அமிலம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு எரிச்சலும் வீக்கமும் அந்த இடத்துல உருவாக்குது. இதை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேஸ், அதாவது காரத்தை வந்து நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம். அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடை வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபார்மிக் ஆசிட் என்ன ஆயிருது அப்படின்னா நியூட்ரலைஸ் ஆகிருது. அதாவது அமிலமும் காரமும் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு நடுநிலைமையான ஒரு சேர்மத்தை அந்த இடத்துல உருவாக்கிறோம். இதனால தேனி கடிச்ச இடத்துல இருந்த வீக்கமும் வலியும் நமக்கு குறைஞ்சிரும். இப்படிதான் நம்மளோட முன்னோர்கள் தேனியோ செங்குளவியோ கடிச்சிச்சு அப்படின்னா சுண்ணாம்பு வச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க.